வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி லெமன் கிராஸ் ஹைட்ரோசல், லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில், பெனிஃபிட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். லெமன் கிராஸஸ் ஹாவ் ரிச் ஃப்ளவனாய்ட் அண்ட் ஃபினோலிக் காம்பனன்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி கேன்சர், ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் இப்படி நிறைய விதத்தில் அது நமக்கு ஃபைட் பண்ணுதுங்க. ஆன்டி இன்ஃப்ளமேஷனாகவும் அது ஃபைட் பண்ணுது. லெமன் கிராஸ் ஃபார்மசூட்டிக்கல், ஃபுட்டு, காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ஃபீட் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரிச் சோர்சஸ் ஆஃப் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல யூரினை அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளித்தள்ளுதுங்க. இது இல்லாமல் இதில் சிட்ரல்ன்ற கெமிக்கல் காம்பனண்ட் இருக்கிறதுனால அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. யூரினரி ட்ராக்கில் நமக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸையும் அது கம்மி பண்ணுதுங்க. அதிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அது இல்லாமல் ருமத்ராய்டு, ஆர்த்தட்டிஸ் பெயின், மசில்ஸ் பெயின் இதுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம அதை ரிலீவ் பண்ணி கொடுக்குதுங்க. அந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் இந்த எசென்ஷியல் ஆயிலை ஒரு கெரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தால் இதோட ரிசல்ட்டு நம்மளே ஃபீல் பண்ணலாம். தூக்கம் குறைபாடு உள்ளவங்க இதை நைட்டு ஒரு ஹெர்பல் டீயாக நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஸ்லீப்பிங் உங்களுக்கு நார்மலாகவே அது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை அது என்ஹான்ஸ் பண்ணுது. உங்களுக்கு டைஜஸ்டிங் சிஸ்டமில் இருக்க அந்த ப்ராப்ளமையும் அது உங்களுக்கு சரி பண்ணி உங்களுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் அந்த உணர்கிற தன்மையும் இது கொடுக்குதுங்க லெமன் கிராஸு. மென்சுரேஷன் பெயினில் இருந்தும் இது நம்மளை ரிலீஃப் பண்ணி விடுதுங்க. இது இயல்பாகவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்து நம்மளை ரிலீவ் பண்ணுங்க. நீங்கள் கோல்டு, காஃபு, அதனால வர்ற ஃபீவர், ஹெட்டேக்கு இதில் இருந்தாலாம் நம்மளை அது ரிலீவ் பண்ணி விடுதுங்க. லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலை தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க டேண்ட்ரஃபை அது ரெடியூஸ் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்கங்க. அது இல்லாமல் நீங்கள் ஹைட்ரோசலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தலையில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை யார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெக்னென்சி உமன்ஸ், நீங்கள் மாதமாக இருக்கவங்க இதை தவிர்க்கணும். அது இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை நீங்கள் மருத்துவர் ஆலோசனை கேட்ப நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. அது இல்லாமல் நமக்கு கேன்சர் செல்ஸோட இது ஃபைட் பண்ணுது. நம்மளுடைய உடம்பு மற்றும் வாய் துர்நாற்றத்தை இது சரி பண்ணுதுங்க. இது நேச்சுரலான டியூடரண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உடம்புல உள்ள வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகளை இதை டீடாக்சிஃபை பண்ணுற கெப்பாசிட்டியும் இதில் இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு மவுத் வாஷாக யூஸ் பண்ணலாம். சோப்பு செய்கிறது, ஷாம்பூ, ஏர் ஃப்ரெஷ்னஸ், அதாவது ரூமு, காரு இதுக்கான ஏர் ஃப்ரெஷ்னர், ஃப்ளோர் கிளீனராக, உங்கள் டாய்லெட் கிளீனராகவும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹைட்ரோசல் மேக் பண்ணுறதுக்காக லெமன் கிராஸை நம்ம கட் பண்ணி ஒரு நாள் நெல்லுலர்த்தியில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஹைட்ரோசல் எடுக்கணும். ஹைட்ரோசல் எடுக்கிறப்போ நம்ம அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம அந்த வெசல்ஸில் ஃபில் பண்ணி பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோடனே ஹைட்ரோசல் எடுக்கிறோம். இதில் ஆயில் கண்டென்ட் மற்ற எசென்ஷியல் ஆயிலை விட லெமன் கிராஸில் ஆயில் கண்டென்ட் ரொம்ப கம்மி அளவு தான் வரும். லெமன் கிராஸ் செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால தான் இதை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம உடம்புல நமக்கு இப்போ நிறைய மெடிசன் எடுத்துக்கிறவங்களுக்குலாம் உள்ளே டாக்ஸிஸ் வேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அந்த ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிஸை இதை ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி இயல்பாகவே இருக்குங்க. இது லெமன் கிராஸ் ஒரு இடுப்பு அளவுக்கு உயருங்க. அந்த டைமில் நீங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி ஹைட்ரோசல் எடுக்கலாம். அது அந்த பட்ஸு முளைக்கிற டைமுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் எடுக்க இது யூஸாக இருக்கும். மற்ற ஆயில்ஸை விட இது ஆயில் நம்ம எசென்ஷியல் ஆயில் எடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் தன்மை கம்மியாக தாங்க வருங்க ஒரு டன்னுக்கு எடுக்கும்போது. லெமன் கிராஸை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே இவ்வளோ தூரம் அந்த தண்டை விட்டுட்டு தாங்க நம்ம ஒரு முழம் ஒரு லென்த்து நம்ம விட்டுட்டு தான் நம்ம லெமன் கிராஸை கட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 10-20 தூர்கள் இருக்கும். அந்த தூர்களை நீங்கள் தனியாக எடுத்து திரும்பவும் புது தனித்தனி செடியாக அது வளருங்க.
நான் ஹைட்ரோசெல் இப்படி தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி, என்னோடது சின்ன வெசல்ஸு. நார்மலாக இப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா அதோடய எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, ரூட்டில் எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இருக்க அந்த ஈரப்பதத்தை நம்ம ஒரு நாள் நிழல் உலர்த்தி போடுறதுக்கான காரணம் வந்து அதில் இருக்க ஈரப்பதத்தை அது எடுத்துட்டா நமக்கு கிளியராக கிடைக்கும். இல்லைனா க்ரீன் கலராக நமக்கு அந்த கலர்ஸ்லேயே பிளான்ட்டோடைய கலர்லேயே அது கிடைக்குங்க. இப்போ வந்து இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வெசல்ஸில் ஃபில் பண்ணி நம்ம ஹைட்ரோசெல் எடுக்கலாங்க. இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நம்ம கேஸ்கெட்டை போட்டு கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனால் அந்த க்ளோஸ் பண்ணும்போது லிட்டை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். இது வந்து டெம்பரேச்சர் அந்த ஆவி வந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு தான் நான் அந்த டெம்பரேச்சர் இதை வந்து லாக் பண்ணுறேங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ஏறுதுன்றது நமக்கு தெரியும். டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் ஹைட்ரோசெல் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை பாட்டிலில் ஸ்டெர்லைஸ்டு பாட்டிலில் தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதத்தில் நான் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணணுன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த மேலால் வர்ற கொஞ்சோண்டு எசென்ஷியல் ஆயில் தான் எனக்கு கிடைச்சது. அது ஒரு குட்டி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. நாம் இப்படி கலெக்ட் பண்ணுற ஹைட்ரோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராகவோ ஃப்ளோர் கிளீனராகவோ நீங்கள் டியூடரண்ட்டாகவோ, அதாவது நீங்கள் வந்து கெமிக்கல் கலக்காத டியூடரண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறவங்க, யார் யார் மேக்கப் பண்ணுறீங்களோ அவங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் போர்சஸ்லேருந்து நீட்டாக அது கிளியர் பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து இது பியூட்டி இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலிமா நமக்கு எடுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, நார்மலாக ஒரு பிளான்ட்டில் இருக்க எல்லா விதமான தன்மையையும் அதை நீராவி முறையில் குளிர்விச்சு அது நமக்கு அப்படியே கிடைக்கிறதுனால அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. பிளெயின் கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்க, டார்க்கு கிளாஸ் பாட்டில் இதில் இருக்குது, அலுமினியம் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எந்த விதமான ஒரு குட்டி குட்டி பாட்டில்ஸ் வாங்கி சின்னதாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே அதை செஞ்சு பயனடையுமாறு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் மறந்துடாதீங்க.